பார்த்து வருகிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ராகுலின் பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ராகுல் காந்தியின் பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுலின் பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். வாக்கு திருட்டு தொடர்பாக பீகாரில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தொடர்ந்து பேரணி மேற்கொண்டு வருகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த பேரணியை பீகாரில் தொடங்கிய ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் இந்த பேரணியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இன்றைய பேரணியில தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த பேரணியில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கடுமையாக இந்த வாக்கு திருட்டு தொடர்பாகவும் பீகார்ல வரும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில இந்த வாக்காளர் சீர்திருத்தங்கள் மூலமாக பல லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக தொடர்ந்து அதை கண்டிக்கும் வகையில இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்திலையும் போராட்டத்தை நடத்துறாங்க. பீகார்ல இதனையொட்டி தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நாம பேசலாம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ராகுல் காந்தியின் இந்த பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது எத்தகைய முக்கியம் வாய்ந்த தருணமாக பார்க்கப்படுகிறது? தேசிய அஜெண்டாவில் இருக்கிற ஒரு விஷயம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வாக்கு திருட்டு என்பதை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றன. அதற்கான பல ஆதாரங்களை தந்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயம். அடுத்த வாய்தா வரும்போது என்னதான் இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் தொலைக்காட்சிகளை பார்ப்பார்கள், செய்தித்தாள்களை பார்ப்பார்கள். பீகாரில் எழுந்துள்ள இந்த போராட்டம் என்பது அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். எனவே இது போன்ற ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் எதிர்கட்சிகளோடு இணைந்து இருக்க வேண்டும், இந்தியா கூட்டணியோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் எண்ணம். தமிழ்நாடு அரசியலுக்கு அது உதவும். சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களே விஜய் கட்சியோடு கூட்டணி வைக்கலாம், 70 தொகுதி, துணை முதல்வர் பதவி என்கிற ரீதியில் பத்திரிகைகளில் செய்திகள் வருகின்றன. எனவே அதையும் இதிலே தவிர்க்கலாம். காங்கிரஸோடு அல்லது ராகுல் காந்தியோடு நெருக்கமாக இருக்கிறோம். இங்கு பேசுகிற காங்கிரஸ்காரர்கள் என்னதான் மூத்த தலைவர்களாக இருந்தாலும் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இதை உணர்த்துகிற விதமாகவும் இந்த பயணம் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையில் மீண்டும் அவர் ஒரு ஆல் இந்தியா ஸ்டார். அகில இந்திய அளவிலே அகில இந்திய அரசியலில் ஒரு நட்சத்திரமாக, குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு சவால் விடுக்கிற ஒரு நட்சத்திரமாக திகழ்கிறார். தமிழ்நாட்டின் அரசியலுக்கு அது அவரை பொறுத்தவரையிலே அவரது ஓட்டு வங்கிக்கு அது சூட்டபிள் என்றுதான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சரின் பீகார் பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 2 வகைகளில். விவரங்கள் இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷாம் சார். ராகுல் நடத்தி வரும் பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கு பெற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து அபிநயா இணைந்திருக்கிறார். அபி, உங்களிடம். நன்றி மோனிஷா. பீகாரில் நடைபெறும் இந்த பேரணி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் செய்தியாகவும் இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பது தேசிய அளவிலான தன்னுடைய பங்கீடு என்பதை உணர்த்தும் ஒரு விஷயமாக பார்க்கணுமா, அல்லது இந்தியா கூட்டணி என்ற அந்த ஒருங்கிணைப்பு இன்னமும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் செய்தியாக பார்க்கணுமா? இல்ல, இது ரெண்டும் கிடையாது. அவருடைய கடமை அது. நான் 2022 யூபி தேர்தலுக்கு முன்னால கூறியிருந்தேன், யூபி தேர்தல் தோர்த்து விட்டால் நிச்சயமாக 2024 தேசிய தேர்தலும் எதிர்கட்சிகள் தோற்றுவிடும். அதனால அங்க போய் மு.க.ஸ்டாலின் நிக்க வேண்டும், அங்க உரையாற்ற வேண்டும், அங்க இருக்கின்ற மக்களிடம் கேட்க வேண்டும், ஏன் யூபி ஒரு தமிழகம் ஆகக்கூடாது என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று நான் அன்னைக்கே கூறியிருந்தேன். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்னைக்கு நடக்கிறத நான் பாக்குறேன். அன்னைக்கு செய்யாம விட்டதை இன்னைக்கு செய்யறாரு. பீகாரில் போய் நின்று ஏன் பீகார் ஒரு தமிழ்நாடா இருக்கக்கூடாதுன்னு தாராளமாக அவர்கள் கேட்கலாம். நிச்சயமாக எவ்வளவோ காலமாக காங்கிரசும் அங்க ஆட்சி செய்திருக்கு, பாஜக ஆட்சி செய்திருக்கு. இப்ப 15 வருடமாக நிதிஷ்குமார் பாஜக, நிதிஷ்குமார் காங்கிரஸ், ஆர்ஜேடி இந்த மாதிரியான காம்பினேஷன்ல தான் அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது. அங்க நான் ஏப்ரல் மாதத்துல அங்க இருந்தேன். அங்க பெரிய பெரிய ரோடுகள், சாலைகள் பெரிதா இருக்கிறது தவிர, அதாவது நேஷனல் ஹைவேஸ் அதிகமாக அங்க இருக்கிறது. இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இது பெரிய ஒரு அவலம் என்னவென்றால், இந்த பட்னா நகரத்துல கங்கா நதிக்குள்ளாலேயே ஒரு பெரிய ஒரு ஹைவே போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு அங்கே டெவலப்மெண்ட் என்பது ரோடு மட்டும்தான் இருக்கிறதே தவிர
அங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறதே தவிர அங்க யாருமே வந்து அரசாங்கம் வந்து நமக்கு வந்து மின்சாரம் தரும் என்ற அந்த நம்பிக்கையில் யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு அவலம் வந்து அந்த அளவுக்கு காசு வருகின்ற ஒரு மாநிலத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வெளி உலகத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து இந்த ரெமிட்டன்ஸ் எக்கானமியில தான் அந்த நாடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த மாநிலம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க போய் நின்று மு.க. ஸ்டாலின் கேட்கறது முக்கியமான கேள்வியா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். பீகாரில் அந்த SIR அதனை எதிர்த்து ராகுல் காந்தி இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதே போல தேஜஸ்வி யாதவும் அந்த பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையம் மீதான அந்த குற்றச்சாட்டுகள், அதற்கு எதிரான ஒரு வலுவான ஒரு அழுத்தமாக கூட இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விகளும் எழுகிறது. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரனிடம் பேசலாம். வணக்கம் திரு அரவிந்த். இந்த பேரணி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது மத்திய அரசுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் பார்க்கணுமா? இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியுடன் பீகார் மாநிலத்தில் அந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளார். இது இரண்டு விதமான ஒரு மெசேஜ் கருத்தை வெளியிடுவதற்காக தான் இந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் காங்கிரஸ் கட்சி இந்த பேரணிக்கு வரவழைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக அகிலேஷ் யாதவும், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவும் இந்த பேரணியில் பங்கேற்றிருந்தார். காங்கிரஸை பொறுத்தவரை இந்தியா அனைவரும் ஒன்றாக இருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையமானது தேர்தலை ஒருதலை பட்சமாக நடத்துகிறார்கள். ஆளும் கட்சியான பாஜகவுக்கு சாதகமாக இந்த தேர்தலை நடத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் தனிச்சையாக செயல்பட வேண்டும், ஒருதலை பட்சமின்றி செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திலும் இந்த கோரிக்கையை முன்வைத்து தான் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சாமானிய மக்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய உரிமை என்னவென்றால் ஓட்டுரிமை தான். அந்த ஓட்டுரிமையை வந்து பாஜக இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் சாமானிய மக்களிடமிருந்து அந்த அதிகாரத்தை பறிக்கிறது. எனவே அதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டத்தை இந்தியா கூட்டணி சார்பில் நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் இந்த ஒரு பேரணியும் இந்த ஒரு போராட்டத்தையும் தொடர்ந்து ராகுல் காந்தி, அதே போல தேஜஸ்வி யாதவ் RJD ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் தற்போது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் இந்த பேரணியில் சேர்ந்திருப்பது, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாஜகவுக்கு எதிராக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எனவே பீகார் மாநிலத்தில் இந்த ஒரு ஃபார்முலா அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாஜக எதிராக போராடி வெற்றி பெற்று விட்டால் இதே ஃபார்முலாவை இனி வெறும் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணி சார்பில் முன்வைக்க இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது எங்கெங்கெல்லாம் பாஜக தேர்தலில் எதிர்கட்சி, எங்கெங்கெல்லாம் பாஜக இருக்கிறதோ, ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ, அங்கு அனைத்து இந்தியா கட்சி தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து இது போன்ற ஒரு தேர்தல் பிரச்சாரம், இது போன்ற ஒரு கேம்பெயினையும் நடத்துவதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரு திட்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு முன்னேற்பாடாக தான் தற்போது பீகாரிலும் நாம் இதனை பார்த்து வருகிறோம். திரு அரவிந்த், இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கோணமும் இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக, தேசிய அளவிலும் பார்க்கப்படும் ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது. அதன் தலைவர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பது என்பது எத்தகைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நகர்வாக பார்க்க வேண்டியுள்ளது? ஏனென்றால் இது வெறும் ஒரு பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமாக மட்டும் இருந்திருந்தால் தமிழக முதலமைச்சரோ திமுக தலைவரோ மு.க. ஸ்டாலின் சென்றிருக்க தேவையில்லை. ஆனால் இவர்கள் முன்வைக்கும் கருத்து என்ன? ஒரு சாமானியனுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கும் உச்சபட்ச அதிகாரமே வாக்குரிமை தான். ஆனால் அந்த வாக்குரிமையை இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக பாஜக அவர்களிடமிருந்து திரும்ப பெறுகிறது. அந்த வாக்குரிமை அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. எனவே இது ஒரு தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வெறும் ஒரு மாநில அளவிலான பிரச்சனை, வெறும் மாநில தலைவர்களை மட்டும் முன்வைத்து ஒரு பேரணியாக நடத்தினால், ஒரு பிரச்சாரமாக நடத்தினால் அது வெறும் மாநில அளவிலான ஒரு சுருங்கிய பிரச்சனையாக மாறிவிடும். அதன் காரணமாகத்தான் இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு மாநிலத்திலும் இதனால் மாநிலத்தில் உள்ள மக்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையை தேசிய தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைந்து இந்த பிரச்சாரம்
பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் திட்டமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது இந்திய கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் அனைவரையும் இது போல இந்த பிரச்சாரத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் தற்போது இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். எனவே பீகார் தற்போது நடைபெற்று வரும் SIR எனப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது பீகாருக்கு மட்டுமல்ல, இது அனைத்து மாநிலங்களும் இது போன்ற ஒரு திட்டத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் மூலமாக சாமானியனின் வாக்குரிமையை பறிக்க நினைக்கிறார்கள். எனவே இதனை நாம் எதிர்க்க வேண்டும். எனவே இது தேசிய அளவிலான பிரச்சனையாக தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தற்போது திமுக தலைவரும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். பீகாரில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருப்பது குறித்து அதன் சார்ந்த முக்கியத்துவம் குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த தேசிய அளவிலான இதன் முக்கியத்துவமாக எதையெல்லாம் நாம் பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பேரணியில் பங்கேற்றிருப்பது? வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துல திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவர் பயன்படுத்துவாரு. அது தவிர இந்தியா கூட்டணியுடைய பிரதானமான கூட்டணி கட்சிகள்ல ஒன்றா திமுக இருக்கும்போது தொடர்ச்சியா அதனோட எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறதும், இது பீகார் தேர்தல் மட்டுமல்ல, அடுத்ததா தமிழ்நாடு தேர்தல் இருக்கிறது, மேற்கு வங்கத்துக்கு இருக்கு, கேரளாவுக்கு இருக்கு. அப்படி மாநிலங்களுக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு வரக்கூடிய எல்லா இடங்களுக்குமே முன்கூட்டியே இந்த பீகார்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அங்க வாக்காளர்கள் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, அல்லது நிறைய பேருக்கு குறிப்பிட்ட கிராமப்புற பகுதிகளில் அல்லது மாநிலத்தினுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திட்டமிட்டு அதுல இருந்து நீக்கப்படுது அப்படின்லாம் இவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதே விதமாக அடுத்ததா இப்போ தமிழ்நாட்டுல அல்லது இப்போ தமிழ்நாடு போற ஒரு மாநிலத்திலையும் இந்த 2026 தேர்தலுக்கு நிறைய ஒரு வாக்காளர்கள்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் பாக்குறோம். நிறைய கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் இப்ப வந்திருக்கிறாங்க. அவர்கள எவ்வளவு பேர் இங்க பதிவு செய்யப்பட போறாங்க அப்படிங்கிறதும், அதே போல இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல யார் யாருக்கெல்லாம் வாக்கு கிடைக்காமல் போகுது அப்படிங்கிற ஒரு இடத்தையும் ரொம்ப உன்னிப்பா கண்காணிக்கிற இடத்திற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அது திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக, காங்கிரஸ், புதிய கட்சிகள் அப்படின்னு எல்லாருமே, தாவேகா உள்ளிட்ட புதிய கட்சிகள்னு எல்லோருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். ஆனா குறிப்பா 2 பெரிய கட்சிகள், கட்டமைப்பு அதிகமா வச்சிருக்கக்கூடிய கட்சிகள், அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மூலமா இதையெல்லாம் பயிற்சி கொடுத்து தீவிரமாக அவங்க பகுதியில பாக்குறாங்க. இது ஒரு பகுதி, இந்த வாக்கு திருட்டு அல்லது குற்றச்சாட்டு அல்லது வாக்காளர்கள் நீக்கப்படுறது அப்படின்னு. அதை கடந்துமே இது போன்ற ஒரு நிகழ்வை இன்னொரு 2026 தேர்தல், அதுக்கு முன்னதாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணி அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணியில காங்கிரஸ் பிரதானமா தேசிய கட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும்போது அதே 2003 தேர்தல்களாக அந்த கூட்டணி ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய இடத்துல இருந்து தொடர்ச்சியா 2026லும் அதே கூட்டணி நீடிக்கிறது. கூடுதலான கட்சிகளை இணைப்பது அப்படிங்கிறதுக்கான சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமும் கூட நடந்தது. உங்கள் நினைவிருக்கும், ஒரு இரவு விருந்து டின்னர் பார்ட்டி கொடுத்திருந்தாங்க அவருடைய 50வது திருமண நாளை ஒட்டி. அப்ப இந்த சூழல்ல இருந்து இந்த பின்னணியில இருந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு அம்சம் என்னன்னா, திரு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி காங்கிரசினுடைய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கும்போது அவர்களும் திரு இங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ஒன்றாக இருப்பதுங்கிறது அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கத்தை மேலும் அதிகரிக்கக்கூடியது. இன்னொன்னு, இங்கே வந்து வெவ்வேறு விதமான முயற்சிகளை 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாம் எடுப்பாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து வேறு விதமான ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளை சொல்றது, பேசுறது, அதுக்கான இதெல்லாம் நடக்கக்கூடிய அவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், மாற்றுக்கிறது இருக்காது. அந்த முயற்சிகள்லாம் இருக்கும்போது அந்த முயற்சிகளுக்கான எந்த இடமும் கொடுக்காத ஒரு அரசியல் சூழலாக இது கூட இருக்கும்னு பார்க்க முடியும். இவங்களுக்குள்ள அங்க காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமை, அதே போல திமுக தலைமை எவ்வளவு இணக்கமாக ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றத என்பதை காண்பிப்பதற்கான ஒரு தருணமாக கூட இது அமைக்கிறது. நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, திரு ராகுல் காந்தி இளம் தலைவரா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வரும்போது அப்போதும் திமுகவோடு கூட்டணி இருந்தது. ஆனால் அன்றைய தலைவர் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களோடு அவ்வளவு பெரிய இணக்கம் இருக்காது. அப்போது ஒரு பெரிய செய்தியாலாம் பேசப்பட்டது, எழுதப்பட்டது. திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவார், ஆனால் முதலமைச்சரை, அப்போது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களை சந்திக்காமலே போவார். 2-3 தருணங்கள் அப்படி வந்து அந்த சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாத ஒரு இடைவெளி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பெரிதாக பேசப்பட்ட ஒன்றாக இருக்கும்.
ஆனால் இன்றைக்கு வந்து அப்படியான எந்த இடைவெளியும் எந்த இடத்திலும் இல்லாத வகையில ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு திரு ராகுல் காந்தியும் சரி திரு மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நட்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த இணக்கம், அரசியல் ரீதியான ஒரு இணக்கம், அதுல கருத்தியல் ரீதியாக இணக்கத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு சந்தர்ப்பமாகவும் இது மாறுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு, பீகாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோடு தொடர்புடைய ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட சமூக நீதியை அதிகமா பேசக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய, முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தல் களம் போலவே பீகார் தேர்தல் களமும் அங்கே வந்து அப்போது லாலு பிரசாத் யாதவ் அவருடைய களம், அவருடைய தலைமை இருக்கிறது. அதுக்கு பிறகு இப்போது அவருடைய மகன் உள்ளிட்டவர்கள் நிற்கும் போதும் அந்த சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள், மதச்சார்பின்மை அரசியலை, மத நல்லிணக்க அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள், தலைவர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷுவலாகவும் இந்த காட்சிகள் இது வந்து அகில இந்திய அளவிலையும் மீண்டும் ஒரு முறை இந்தியா கூட்டணியில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்றதாகவும் இது வந்து சென்று சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சூழல்ல இங்க தமிழ்நாட்டிலும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பக்கம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே இருந்த அந்த இடைவெளிகள் குறைந்து இப்ப திரு அண்ணாமலையை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி நகர்வுகளையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அந்த இடைவெளிகள் குறைந்து இரண்டு பேரும் இணக்கமாக இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் அப்படிங்கிற ஒரு இடத்தை நகர்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதுல சில கட்சிகளுக்கு ஆட்சி ரீதியாக, நிர்வாக ரீதியாக பிரச்சனைகள், விமர்சனங்கள் வரும்போதும் கூட அவர்களையும் ஒன்றாக அரவணைத்து அதற்கு நேரடியா பொதுவெளியில பதில் சொல்வதை திரு மு.க. ஸ்டாலின் தவிர்த்து வருகிறார். அந்த எல்லா விஷயங்களையும் இன்டர்னலா பேசுறாங்க. அப்ப எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளோடு தங்கள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை, இணக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது. அந்த வகையிலும் கூட இந்த அழைப்பும் அங்கிருந்து வந்த ஒரு அழைப்பு, பீகார் தேர்தல் களம், அப்புறம் ஒரு தேசிய அளவுல இப்போ வந்து அவர் பல நிலைகள்ல தமிழ்நாடு உதாரணமாக இருக்கக்கூடிய இடத்தையும் முன்னிறுத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை இலக்கத்துல இருக்கிறோம், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில இந்தியாவுடைய 41% தமிழ்நாட்டில இருந்து தான் நடக்குது. அதாவது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ல இந்தியா அளவுல இருக்கக்கூடியதுல 41% தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது ஒரு $14 பில்லியன் இருக்கிறோம். தொழில்துறை வளர்ச்சி இதெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல இந்திய அளவிலும் தங்களுக்கான ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பீகார் மாதிரியான தேர்தல் களத்துல நேரடியாக பங்கேற்பது, அதுலயும் ரொம்ப குறிப்பா திமுக எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை நேரடியா பிரதிபலிக்கக்கூடிய, எதிரொலிக்கக்கூடிய இன்னொரு தேர்தல் களம் அப்படிங்கிறதுனால பீகார் தேர்தல் களத்தை அது வந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கவன ஈர்ப்புக்கான ஒரு தேர்தல் களமாகவும், இந்தியா கூட்டணிக்கு குறிப்பா காங்கிரஸோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை காண்பிக்கக்கூடிய இன்னொரு ஒரு களமாகவும் அது மாறுதுங்கிற அடிப்படையில் அது ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு நிகழ்வுன்னு சொல்ல முடியும். திரு கார்த்திகை செல்வன், இதுல இன்னொரு முக்கியமான அம்சம், பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு, இந்தியா கூட்டணியாக காட்டக்கூடிய இந்த எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒருவேளை அந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவதற்கான ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தாமல் அல்லது அதை கொண்டு வருவதற்கான யோசனையை அது அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அவங்க முன்கூட்டியே தான் பிரீம்ப்ட் பண்ணி தான் இந்த விஷயங்களை ஏற்கனவே அவரும் பேசியிருக்காரு, கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறாரு. திமுக தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே முன் வச்சிருக்காரு. இங்கே வந்து அதுக்கான சூழல் அப்படிங்கிறது, இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. இந்த மாதிரியான ராகுல் காந்தி வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் மறுக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய முரண்பாடுகளும் நிறைய சிக்கல்களும் இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறதையும் இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு கவன ஈர்ப்பு ரொம்ப அவசியமா இருக்குது. அந்தந்த கட்சிகளுக்குமே, அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ, வாக்காளர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறதுல இருந்தும் இது பாக்குறாங்க. தமிழ்நாட்டு தேர்தல் களத்திற்கும் முன்னோட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறதும் நிச்சயமா அதுல திமுகவுடைய ஒரு பார்வையாக கட்டாயம் இருக்கும். அது அந்த அடிப்படையிலையும் இதனுடைய அவருடைய பங்கேற்பு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்க காட்சிகள் பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலினும் கலந்து கொள்ளக்கூடியது. நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர்ல நடந்ததுல இங்க இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு எல்லாம் போய் பார்த்தாரு. அதே போல நிறைய நீங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பீகாரை அவங்க மையப்படுத்தி பயன்படுத்துறாங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க முடியும். நன்றி திரு கார்த்திகை செல்வன். இந்த விவகாரம் தொடர்பான ஒரு தேசிய அளவிலான ஒரு பார்வையை எங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பீகாரில் நடைபெற்று வரும் அந்த சிறப்பு தீவிர திருத்தம், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
காங்கிரஸ் முன்னெடுத்து வரக்கூடிய இந்த பேரணி இது இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமான ஒரு பேரணியாக இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருப்பதன் மூலமாக அது மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். முதலமைச்சருடைய இந்த பேரணி பங்கேற்பு என்பது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை இன்னும் ஒரு பெரிய அல்லது தீவிரமான எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக மாற்றியிருக்கா? முதலமைச்சருடைய பங்கேற்பு, அதுவும் பீகார் மாநிலத்துல ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சமயத்துல எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக முதலமைச்சருடைய பங்கேற்பு அப்படின்றது அந்த கூட்டத்துல இருக்கு. ராகுல் காந்தி, மற்ற தலைவர்கள், இந்தியா கூட்டணியுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஓரணியில் இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் கூட எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடோ முரண்பாடோ இல்லை அப்படின்றத பறைசாற்றும் விதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படின்ற ஒரு அடையாளத்தை நாடு முழுவதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாநில சுயாட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கவர்னருடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற எல்லா மாநிலங்களை விட திமுக அதில் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதாவது ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது மட்டும் இல்லாமல் பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது, அரசாங்க ரீதியாக எதிர்ப்பது, சட்ட ரீதியாக எதிர்ப்பது அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல திமுக பிஜேபியை ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் போது நேஷனல் லெவல்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்றத திமுக கிரியேட் பண்ணிருக்குன்னு பாக்குறேன். அதுதான் இன்னைக்கு ஆப்போசிஷனுடைய பாஜக எதிர்ப்புடைய ஒரு ராலிங் பாயிண்டா, ஒரு அடையாளமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாறி இருக்கிறார். அந்த காரணம் தான் இதுல பிரதானமாக இருக்கிறது. ஏன்னா அவரை கூப்பிட்டு போய் நீங்க பீகார்ல பிரச்சாரம் பண்ணுவதும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதும் அப்படின்னு தேசிய கட்சிகள் யோசிப்பதற்கான காரணம் பாஜக எதிர்ப்புல தீவிரமான ஒரு நிலைப்பாடை திமுக எடுத்திருக்கிறது. அது பார்லிமெண்டாக இருந்தாலும் சரி, அது நீதிமன்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திமுக முன்னின்று அதை செய்கிறது அப்படின்ற ஒரு ரெப்புடேஷனை அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு பிம்பமாக மாறி இருக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு லீடராக அவர் மாறி இருக்கிறார் தேசிய அளவுல அப்படின்றதும் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி பீகார்ல எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது. எல்லா தேர்தல்களையும் மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு வருவாங்க, பேசிட்டு வருவாங்க. பட் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படாது. குறிப்பாக உங்களுக்கு பீகார்ல காங்கிரஸ் கட்சி, குறிப்பா ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த ஓட்டு திருட்டு என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எதிராக அவர் நாடு முழுவதும் எதிர்கட்சிகளிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த தருணத்துல உங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போய் அவரோட பிரச்சாரம் பண்ணுவது, பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணுவது அப்படின்றது தேசிய அளவுல கூட கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக அது மாறி இருக்கிறது. இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாகவும் ஒரு கட்டமைப்போடு அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக மு.க.ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது ஒரு எல்லா எதிர்கட்சியாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சமீபத்துல நடந்த அந்த தேர்தல் இருக்கு இல்லையா, சமீபத்துல வந்த அறிவிப்பு, துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கும் போது ஒரு தமிழரை பாஜக முன்னிறுத்துகிறது, அவங்க அந்த தமிழ் கார்டை பிளே பண்றாங்க அப்படின்னா கூட அதையெல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு மோதல், இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல சில முடிவுகளை திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது, அப்போ அவருடைய பிக்சர் ஒரு லார்ஜர் பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு நேஷனல் லெவல்லையும் அதோடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கான அந்த ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அது வலு சேர்க்கிறது அப்படின்னும் போது இந்த அடையாளங்களோடு தான் திரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போயிருக்காரு. அதுலதான் அந்த இம்பாக்ட் அப்படின்றது தேசிய அளவுல அது இருக்கிறது அப்படின்றத பாக்குறேன். குறிப்பாக இது எந்த அளவுக்கு ராகுல் காந்தியோடைய அந்த அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு, அவர் நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு இது வலு சேர்க்கும் அப்படின்றத நாம தேர்தல் நெருங்கக்கூடிய காலங்கள்ல தான் பார்க்க முடியும். பட் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான
ஒரு அடையாளம் தான் வந்து இந்த பேரணி அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி திரு